நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் RSKV யூடியூப் சேனல். அனைவருக்கும் எங்கள் RSKV டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த புத்தகத்தின் பெயர் ஏடு. புத்தகத்தை எழுதியவர் திருமதி க. அம்பிகா அவர்கள். இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரம்மா சதீஷ்குமார். இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் RSKV டிவி சேனல். நீங்கள் ஏடு என்ற புத்தகத்தில் உள்ள பகுதி 186 வரை கேட்டு இருப்பீர்கள். அதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் பகுதி 187 கேட்போம். பகுதி 187, சிவன் ஓர் அபிஷேக பிரியர் என்பது ஏன்? சிவன் கோயில்களில் சிவலிங்கத்திற்கு மேலாக ஒரு பாத்திரம் கட்டி அதன் அடியில் துளையிட்டு அப்பாத்திரத்தில் தண்ணீர், பன்னீர், நெய், இளநீர் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை நிரப்பி விடுவார்கள். பாத்திரத்தில் நிரப்பப்பட்டவை துளையின் வழியாக சொட்டு சொட்டாக சிவலிங்கத்தை குளிர்வித்து கொண்டிருக்கும். சிவன் நெற்றிக்கண் உடையவர், உஷ்ணமாக இருப்பார். அவரின் சூட்டை தணிப்பதற்காகவும் குளிர்ச்சியாக வைத்து கொள்வதற்காகவும் ஜலதாரை எனப்படும் தாரா அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஜலதாரை இல்லாத கோயில்களில் அடிக்கடி அபிஷேகம் செய்யப்படும். இதனால் தான் சிவன் ஒரு அபிஷேக பிரியர் என அழைக்கப்படுகிறார். சர்க்கரை கலந்த பாலை தாராபிஷேகம் செய்தால் பில்லி, சூனியம், ஏவல் போன்றவை விலகும், பயம் நீங்கும். தேனை தாராபிஷேகம் செய்தால் தோல் நோய்கள் நீங்கும். கரும்பு சாறு அபிஷேகம் செய்தால் மோட்சம் கிட்டும், சகல துயரமும் நீங்கும். சிவபெருமானை குளிர்ந்த வில்வ இலையால் அர்ச்சித்து வழிபட்டால் அனைத்து வளமும் பெற்று வளமான வாழ்வு வாழலாம். எனவே பகுதி 187 இத்துடன் நிறைவு பெற்றது. இனி அடுத்த வாரம் புதன்கிழமை மற்றொரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விட